ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் கிரேவி தான் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு இது நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதே போல் 2-3 தக்காளி எடுத்து அதையும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வெந்த முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மசாலாஸ்லாம் உள்ளே போய் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் மிளகாத்தூள், எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு வேக வச்ச முட்டை அதை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சைடில் வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து அந்த கிளாஸி ஷேட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காய வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கூட மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் பெப்பர், அப்புறம் சீரகம் தூள் இதையும் நான் கலந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10 நிமிஷம் போல் வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் கிரேவி ரெடிங்க. இது வந்து ரைஸ், ரொட்டி, டிஃபன் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.